அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அடுத்த விசிட் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் நடந்திருக்குங்க. இந்த நாமக்கல் விசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி திருட்டு விவகாரம் தெரிக்க போகிறதா அல்லது ஸ்டாலின் குடும்பத்தின் மீதான அட்டாக் தொடருமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் ரஜினிக்கு போட்டியாகவும் அரசியலில் ஸ்டாலினுக்கு போட்டியாகவும் இருக்காரு. இருந்தாலும் எப்போவுமே நம்பர் 1 இடத்தை மட்டுமே டார்கெட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். தற்போது அடுத்த விசிட் நடக்கக்கூடிய இந்த நாமக்கல்ல என்ன மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது, என்ன மாதிரியான விளவங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்மை காலமாகவே நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மிகவும் திட்டமிட்டு மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சி தொடங்கி மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய விஜயின் மக்கள் சந்திப்பு பயணங்கள் மூலமாக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் விஜயின் அடுத்த விசிட் நாமக்கல் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பயணம் வெறும் மக்கள் சந்திப்பாக மட்டும் இல்லாமல் சில முக்கிய அரசியல் விவகாரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நாமக்கலை மையமாக வைத்து பேசப்பட்டு வந்த கிட்னி திருட்டு விவகாரம் இந்த முறை வெடித்து சிதறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த விஜயின் மக்கள் சந்திப்பில் அவர் மறைமுகமாக இல்லாம நேரடியாகவே ஸ்டாலின் குடும்பத்தையும் திமுக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார். ஒருவர் தனது குடும்ப உறுப்பினர்களை மட்டும் தேர்தலில் நிறுத்தினா அது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று அவர் பேசியது ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை குறிப்பதாகவே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. நாமக்கல்ல நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பிலையும் விஜய் தனது தாக்குதலை தொடருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாமக்கல் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் அதிகம் இருக்கு. இங்க சட்டவிரோத கிட்னி திருட்டு மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடிகள் நடைபெறுவதா நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரங்கள் குறித்து பேச யாருமே முன்வரல. இந்த நிலையில விஜய் இந்த விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்தா அது திமுக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். விஜயினுடைய அரசியல் பயணம் சினிமாவை ஒத்திருக்கிறது. சினிமாவில் ரஜினிகாந்துடன் நம்பர் 1 இடத்துக்காக போட்டியிட்ட விஜய் அரசியல்ல ஸ்டாலினுக்கு போட்டியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு காலத்துல ரஜினிகாந்தின் ரசிகர் மன்றங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்தது. விஜய் தனது கடும் உழைப்பு மற்றும் திட்டமிட்டப்பட்ட செயல்பாடுகள் மூலமா தனது ரசிகர் மன்றங்களை வலிமைப்படுத்தி தமிழகத்தில் ரஜினியின் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை குறிவைத்தார். ஆனால் அவர் ஒருபோதும் ரஜினிக்கு போட்டியாக செயல்படலை அப்படின்னும் மாறாக ரஜினியின் செயல்பாடுகளை கவனித்து அதைவிட பல மடங்கு சிறப்பாக தனது மன்றங்களை உருவாக்கினார் அப்படின்ற விமர்சனமும் உண்டு. இதுபோல அரசியல்லையும் திமுகவுக்கு போட்டியாக தனித்து பயணிக்கிறார். ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் செயல்பாடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள், வாரிசு அரசியல், பாஜக எதிர்ப்பு என்ற நாடகம் என அனைத்தையும் விமர்சனம் செய்து வருகிறார். திமுகவின் பலவீனங்களை அறிந்து அதை கொண்டு தனது அரசியல் வியூகங்களை வகுத்து வந்துட்டுருக்காரு அப்படின்னும் அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டு வருகிறது. ஆனா அதே நேரத்தில் திமுகவை தவிர பிற கட்சிகளின் விமர்சனங்களையும் விஜய் கண்டுகொள்வது கிடையாது. குறிப்பாக சீமானை எல்லாம் ஒரு அரசியல் தலைவராகவே விஜய் ஏற்றுக்கொள்ளல. நாமக்கல்ல நடைபெறும் மக்கள் சந்திப்பு விஜயின் அரசியல் நகர்வுல ஒரு முக்கிய மைல்கல்லாகவே அமையும். இந்த சந்திப்பு கிட்னி திருட்டு விவகாரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா அது இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும். தேசிய ஊடகங்கள் அந்த விவகாரத்தில் தலையிடும். அதனால விசாரணை முடிக்க விடவும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாமளும் பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கி அதன் பிறகு பெரம்பலூர், அரியலூர், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளையும் நிறைவு செய்தார். ஆரம்பத்தில் வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் பிரச்சாரம் செய்யும் திட்டம் வகுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் திடீர் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிய அறிவிப்புகளின்படி பார்த்தோன்னா அந்த நாளில் விஜய் சேலம் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்திற்கு செல்ல போகிறாராம். அதன்படி 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாமக்கல்ல பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மேலும் அதே நாளில் மாலை நேரத்தில் கரூரிலையும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் திடீர் இந்த திட்ட மாற்றங்கள் கட்சி வட்டாரங்கள்லையும் ரசிகர்களிடத்திலையும் புதிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் தற்போது அனைவராலும் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காரு. தன்னுடைய பிரச்சாரம் மாநாடு அப்படின்னு அனைத்துலேயுமே திமுக தான் எதிரி அப்படின்னு கூறி வரும் இவர் அதிமுகவை வஞ்சிக்காமல் இருப்பது சர்ச்சையையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தி வருது. விஜய் அதிமுகவை பகைத்து கொள்ளாமல் கவனமாக செயல்படுகிறார் என்பது ஒரு தரப்பினரின் கருத்து. இவரின் மௌனம் இவர் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி விஜய அதிமுகவில் சேரும்படி நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தார். இது இவர்களின் கூட்டணிக்கு அடித்தளமாகவே விளங்குது. இதனால தேர்தல் நெருங்கும் வேளையில விஜய் எந்த முடிவை எடுப்பாரு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தேவைப்படும் நேரத்தில் கூட்டணி அமைக்கவும் தனித்து போட்டியிடவும் விஜய் திட்டம் தீட்டி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியே தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகவும் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் அதிமுகவுடன் எத்தனை கோஷ்டிகள் ஆனாலும் பாஜகவே அதனை வழிநடத்தும் அப்படின்னு சண்முகம் வந்து விமர்சனமும் செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். விஜயனுடைய இந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறதும் அவருடைய தனிப்பட்ட இந்த பிரச்சார கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வருவதாகவே சொல்லலாங்க. இது மக்கள் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒருபுறம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் அரசியல் வட்டாரங்களில் பார்க்கும் பொழுது இது மற்றொரு வகையில் பார்க்கும் பொழுது பரபரப்பான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருவதாகவும் பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்தும் கருத்துக்களை முன்வைத்தும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக திமுக, அதிமுக, தேமுதிக, நாதக கட்சிகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தமிழக அரசியல் களத்திற்கு புதிய வரவாக வந்திருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கு. கட்சி தொடங்கிய நாளில் இருந்து அறிக்கை மூலமாகவும் காணொலிகள் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்து வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திருச்சியில இருந்து தனது பரப்புரையை விஜய் தொடங்கியிருக்கிறார். இந்த பரப்புரையானது 98 நாட்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பா வார சனிக்கிழமை நாட்கள்ல மட்டும் இந்த பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு. அந்த வகையில் இரண்டாவது கட்டமாக நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மக்களிடையே பேசிய அவர் திமுக அரசியல் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். திமுகவின் கோட்டையாக இருக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் அடிப்படை சாலை வசதிக்காக இல்லை அப்படின்னு கூறியிருக்கார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று சொல்லியிருந்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியை கண்டு கொள்ளாமல் கருவாடியாக இருக்கிறாரு. இந்த அரசை நான் ஒரு நம்பிக்கையோடு பார்த்தேன். ஆனால் இன்று நடப்பதை பார்க்கும்போது ஒரு காமெடியாகவே இருக்கு. நேரடியாகவே கேட்டு விடுகிறேன். என்னை மிரட்டி கொண்டு அடக்க முயற்சிக்கிறீங்களா? உங்கள் கொள்கை பெயரில் குடும்ப ஆட்சி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மக்களை சந்திக்க கூடாதா? அவர்களோடு பேசக்கூடாதா? அவர்களை குறைகளுடைய கேட்கக்கூடாதா?
அவர்களுக்கு குரலாக இருக்கக்கூடாதா? இது உங்கள் எண்ணமா? சரி, ஒரு அரசியல் தலைவனாக அல்லாம ஒரு தமிழர் ஒரு குடும்பத்தின் ஒரு பிள்ளையாய் என் மக்களை பார்க்க செல்லக்கூட முடியாதா? இதுக்கும் தடையா? இந்த அடக்குமுறைகளை வேண்டாம் சார். 2026 போட்டி இருவருக்கும் தான். ஒன்று தமிழ்நாடு வெற்றி கழகம், மற்றொன்று திமுக. மக்களை தீர்மானிக்க போகிறார்கள். தில்லா கீதா நேர்மையான தேர்தலுக்கு வாருங்க சார் அப்படின்னு விஜய் கூறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய இந்த பேச்சு திமுக தலைவர்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தி இருக்கிறது. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.